வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, குரு பெயர்ச்சியை பற்றி இன்றைக்கு பார்த்து விடலாம். குரு பெயர்ச்சி ஆகிறார். மிதுன ராசியில் தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இவர் மிதுன ராசி பயணத்தை முடித்துவிட்டு கடக ராசிக்கு வர இருக்கிறார். எப்போ என்று பார்த்தீர்கள் என்றால், வரும் வைகாசி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை 11:08 மிதுன ராசியில் உள்ள புனர்பூசம் 3ஆம் பாதத்தை விட்டு கடக ராசியில் உள்ள புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அடியெடுத்து வைத்து கடக ராசியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வந்து பலனை கொடுக்க ஆரம்பிக்கிறார் குரு பகவான். இது நன்கு புரிந்து கொள்ளுங்கள். வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம்தான் இந்த நாள். வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வைகாசி மாதம் 12ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை 11:08 ஆங்கில தேதி எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 26/5/2026. அப்படி என்றால் திருக்கணித பஞ்சாங்கப்படி என்று ஐயா இவர் பெயர்ச்சி ஆகிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், அதே வைகாசி மாதம் 18ஆம் நாள் திங்கள் கிழமை பின்னிரவு என்று சொல்லக்கூடிய 1:50 பெயர்ச்சி ஆகிறார். ஆங்கில மாதம் நேரம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 2ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 அன்று செவ்வாய்க்கிழமை 1:50 காலை 1:50 பெயர்ச்சி ஆகிறார். இது திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் குரு பகவான் பெயர்ச்சி அடையக்கூடிய நாள், நேரம், தேதி. ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? எதனால் இதை பின்பற்றுகிறோம்? கடகராசியில் அமர்ந்த குரு பகவான் என்ன பலன்களை தரப்போகிறார் என்பதையெல்லாம் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். பதிவுக்குள் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், உங்கள் நண்பர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை பற்றி எடுத்து சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, ஓர் சிறந்த ஆன்மீக ஜோதிடம் சார்ந்த சேனல். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, ஆலய பணிகள், இறை தொண்டுகள், வேலி வளர்ப்பது, ஹோமம் வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதனால் நமது குடும்பத்தில் நீங்களும் அங்கத்தினராக இணைந்து விடுகிறீர்கள். அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த புண்ணியங்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம் உங்களுக்கு. எனவே நான் சொல்வது போல் எல்லோரிடத்திலும் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். உறவுகளே, முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, குரு பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம், திருக்கணித பிரகாரம் நமது பதிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வாக்கியத்திற்கும் திருக்கணிதத்திற்கும் என்ன வேறுபாடு என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். பதிவை பார்க்காதவர்களுக்கு நமது பதிவை இப்பொழுதுதான் முதலில் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் உங்களுக்கும் சொல்லிவிடுகிறேன். வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், வாக்கிய பஞ்சாங்கம் நம் முன்னோர்கள், முனிவர்கள், ரிஷிமார்கள் மெய்ஞானத்தால் பூமிக்கும் கிரக நிலைக்கும் உள்ள தூரத்தை, அதனுடைய கதிர்வீச்சின் நீளத்தையும் மெய்ஞானத்தால்
கணக்கிட்டு மிக துல்லியமாக அமைக்கப்பெறக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தந்ததுதான் வாக்கிய பஞ்சாங்கம். பூமி உருண்டையாக இருந்து சுழன்று கொண்டு வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சாய்வு நிலையில்தான் பூமி சுழன்று வருகிறது என்பது கண்டறிந்து அந்த பூமியின் சாய்மான அச்சு எவ்வளவு என்று, எத்தனை டிகிரி அளவில் பூமி சாய்வாக இருந்து சுழன்று கொண்டு வருகிறது என்பதை துல்லியமாக கணக்கிட்டு, அந்த சாய்வு நிலைக்கேற்றவாறு சூரியனின் கதிர்வீச்சு எப்படி பூமிக்கு கிடைக்கிறது என்பதை கணக்கிட்டு துல்லியமாக அளவு செய்து அளவிட்டு திருத்தி அமைக்கப்பட்டு கணிதம் செய்ததுதான் திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் உள்ள வேறுபாடு இதுதான். குறிப்பாக ஒரு கிரகம் என்ன டிகிரி அதாவது பாகையில் பயணிக்கிறது என்று துல்லியமாக சொல்லக்கூடியது திருத்தி அமைக்கப்பட்ட திருக்கணித பஞ்சாங்கம். தோராயமாக மெய்ஞான கணக்கில் சொல்லக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கம். இவ்வளவுதான் விஷயம். ஒரு கிரகம் அறுதியாக துல்லியமாக எந்த அளவில் பயணிக்கிறது, எவ்வளவு தொலைவில் பயணிக்கிறது, எவ்வளவு தூரத்தில் இருந்து அதனுடைய கதிர்வீச்சு நமக்கு உள் வாங்குகிறோம் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக அறிவதற்கு திருக்கணித பஞ்சாங்கம், தோராயமாக அறிவதற்கு வாக்கிய பஞ்சாங்கம். அவ்வளவுதான் விஷயம். ஆனால் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் கோவில்களில் புழக்கத்தில் கிரக பெயர்ச்சிகள் கடைபிடிக்கப்படுவதில்லை. வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம்தான் கோவில்களிலோ மனித வாழ்க்கையிலோ கிரக பெயர்ச்சிகளை கடைபிடிக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நம்மை பொறுத்த மட்டிலும் பார்த்தீர்கள் என்றால் கிரக பெயர்ச்சிகள் இவைகளுக்கெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் மிகச் சிறந்ததே, அதில் எந்த மாற்றமும் இல்லை. கிரகங்கள் பெயர்ச்சியாக கூடியது திருக்கணித பஞ்சாங்கத்தை விட வாக்கிய பஞ்சாங்கத்தில் சொல்லக்கூடிய காலம் நேரம்தான் சரியாக வருகிறது, நாம் கண்ட ஆய்வு வரைக்கும். அப்படி என்றால் திருக்கணித பஞ்சாங்கம் எதற்கு என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால், ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது சரியான கால நேரத்தை எடுத்து ஜாதக கணிதம் செய்து அதற்கு ஜாதகத்தை அமைத்து கொடுப்பதற்காக பெரிதும் உதவக்கூடியது இந்த திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் அந்த அளவிற்கு சரியாக ஜாதகம் கணிப்பதற்கு உதவாது. இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒருவரின் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய ஜாதகத்தை கணிக்கிறோம் என்றால் அதற்கு கணிதம் செய்வதற்கு மிகவும் பெரிதும் உதவக்கூடியது இந்த திருக்கணித பஞ்சாங்கம்தான். வாக்கிய பஞ்சாங்கம் அந்த அளவிற்கு சரியாக வராது. கிரக பயணம் செய்யும் அந்த அளவில் வேறுபாடுகள், வித்தியாசங்கள் இருக்கும். அதனால் ஜாதகத்தில் பலன்கள் மாறுபடும், லக்னம் மாறுபடும், ராசிகள் மாறுபடும், மொத்தத்தில் அவரின் தலையெழுத்தே மாற்றமாகிவிடும். எனவே துல்லியமாக கணக்கிட்டு அளவை பார்க்கக்கூடிய பஞ்சாங்கம்தான் இந்த திருக்கணித பஞ்சாங்கம். ஜாதகம் கணிப்பதற்கு எழுதுவதற்கு உகந்தது இந்த திருக்கணிதம். மற்றபடி கிரக பயிற்சிகள், கிரகங்களை கொண்டாடுவதற்கு, சுவாமி தரிசனங்கள் மற்றும் ஏனைய நல்லவைகள் அத்தனையும் கொண்டாடுவதற்கு, கிரகங்கள் சார்ந்து வானிலை சார்ந்து செய்வதற்கு வாக்கிய பஞ்சாங்கம் ஒரு சிறப்பானது. சரி, இந்த வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த கிரக பெயர்ச்சி குரு பகவான் மிதுனத்தை விட்டு கடகத்திற்கு வருகிறார். இதற்குண்டான பலன்கள் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்து விடுவோம். கிரக பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவான் மிதுனத்தை விட்டு கடகத்தில் வந்து என்ன பலனை தருகிறார் என்று பார்த்தால், பொதுவான பலனாக சந்தான விருத்தி, வாரிசு யோகம் மிக பிரபலமாக கொடுக்கவிருக்கிறார். வாரிசு இல்லாதவர்களுக்கு அத்தனை பேருக்கும் வாரிசுகள் கிடைப்பதற்குண்டான நிலையை தருகிறார். காரணம்,
குரு பகவான் உச்சநிலை அடைகிறார், அதாவது பலம் பெறுகிறார், அதீத பலம் பெறுகிறார். எனவே குரு பகவானின் குறைபாடுகள் உள்ள ஜாதகர்கள் அத்தனை பேருக்கும் இது ஒரு பொற்காலமாக அமைய பெறும். எவரவர்க்கெல்லாம் குரு பகவான் அவர்கள் ஜாதகத்தில் வீக்காக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வருடம் குரு பகவான் பலம் பெற்று அவர்களுக்கான ஒரு பலனை கொடுப்பதற்கான சிறப்பான காலம். அதற்கடுத்து ஆபரணம் என்று சொல்லக்கூடிய தங்கம், இவைகள் விலை ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். அதேபோல் மக்கள் அதிகமாக தங்கத்தை முதலீடு செய்வதற்கு வாங்குவதற்கும் ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் விவசாயம் மிக சிறப்பாக வரக்கூடிய பயிர்கள், மஞ்சள் அதிக மகசூல் பெறலாம், கடலை அதிக மகசூல் பெறலாம், சோளம், முத்துச்சோளம் அதிக மகசூல் பெறலாம். இவைகளுக்கெல்லாம் நல்ல விலையும் உண்டு, நல்ல மகசூலும் உண்டு. அதற்கான மழை வருஷிக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. அடுத்ததாக குரு பகவானின் பொருளாதார நிலை மிக சிறப்பாகவே அமையும். பொருளாதாரம் என்பது சிறப்பாக இருக்க பெறும். பொருளாதார சார்ந்த குறைபாடுகள் நீங்கும். இவைகளை நாம் எதிர்பார்க்கலாம் இந்த வருடம். அதே போல உங்களுக்கு ஆசிரியர்கள், குருமார்கள் போதிக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் இது ஒரு சிறப்பான வருடம் என்றே சொல்லலாம். ஆசிரியர்களின் பிரச்சனைகள், குறைகள் நீங்கக்கூடும். அவர்களுக்கெல்லாம் அதிகார உயர்வு, பதவி உயர்வு, பணி உயர்வு என்று சொல்லக்கூடிய இவைகளெல்லாம் கிடைக்கப் பெறுவதற்குண்டான நிலைப்பாடு பிராமணர்களுக்கு ஓர் சிறப்பான பொற்காலம் என்று சொல்லலாம். பிராமணர்கள் மதிப்பார்கள். அவர்களுக்கு ஓர் நல்ல சிறப்பான ஒரு வருட காலம் இருக்கும். ஆன்மீக ஓங்கும், ஆன்மீகம் தலைத்தோங்கும், ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக சிந்தனைகள் இவைகள் மக்களிடத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சூழல் உருவாகும். அதே போல குரு பகவானின் இந்த தன்மைகள் இவைகள் அத்தனையும் சிறப்பான பலன்களை கொடுத்துள்ளது. இருப்பினும் இவைகள், இந்த சிறப்பான பலன்கள் அத்தனையும் ராகு பகவான் பெயர்ச்சி ஆவாமல் இருப்பதற்குள்ளாகத்தான். அவர் பெயர்ச்சி ஆக இருக்கிறார். ஐப்பசி மாதத்தில் அவர் பெயர்ச்சி ஆனால் இந்த பலன்கள் அப்படியே மாறுபடும், தலைகீழாக மாறிவிடும். அது அன்றைய காலகட்டத்தில் அதற்குண்டான பலாபலன்களை நாம் பார்த்து விடுவோம். இவை அத்துணையும் நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ராகு பகவான் பெயர்ச்சியாகும் வரையில்தான், ஐப்பசி மாதம் வரையில்தான் இந்த பலாபலன்கள், நான் சொன்ன பலாபலன்கள் சிறப்பாக இருக்கும். அதற்கு மேல் ராகு பகவான் சிம்மத்தை விட்டு கடகத்திற்கு வருகிறார். கேது பகவான், ராகு பகவான் கும்பத்தை விட்டு மகரத்திற்கு வருகிறார். இவர்கள் ஐப்பசி மாதத்தில் பெயர்ச்சி ஆக இருக்கிறார்கள். அப்படி பெயர்ச்சியாகிவிட்டால் குருவும் கேதுவும் இணைவார்கள். ராகு கேது தொடர்பில் குரு பகவான். அப்போது பலன்கள் தலைகீழாக மாறும். அது வரைக்கும் தான் நான் சொன்ன பலன்கள் நடைபெறும் உறவுகளே. சரி, இந்த குரு பகவான் பெயர்ச்சியால் உங்களுக்கு ராசிக்கு எப்படி இருக்கும்? ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னால் நல்லது ஐயா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. ஏற்கனவே நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது குரு பயிற்சி பலன்கள் கொடுங்கள் ஐயா என்று. நாம் சற்று வித்தியாசமாக எல்லோரும் ராசி பிரகாரம்தான் பலன்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். முதன்முறையாக நாம் குரு பெயர்ச்சி லக்னத்தின் பிரகாரம்
சொல்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள லக்னத்தார்களே, உங்களுக்கு லக்னத்து பிரகாரம் குரு பெயர்ச்சியை நாம் சொல்ல இருக்கிறோம். இந்த பலனை சொல்வதனால் ராசிக்கும் லக்னத்திற்கும் என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வித்தியாசம். ராசி என்பது உடல்காரகன், லக்னம் என்பது உயிர்காரகன். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். உடலும் உயிரும் இணையும் பொழுதுதான் இந்த சரீரம் ஒரு செயலை செய்ய முடியும். இதற்கு மனிதன் என்ற பெயரே கிடைக்கும். இதை பிரித்து விட்டால், உயிர் தனியாக உடல் தனியாக பிரித்து விட்டால், உயிரை ஆன்மா என்றும் உடலை பிணம் என்றும் ஜடம் என்றும் சொல்லுவார்கள். முழு பொருளை தராது. அதுபோல்தான் லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இரண்டும் இணையும் பொழுதுதான் முழு பலனை அனுபவிக்க முடியும். அதுபோல் லக்னத்திற்கு உண்டான பலனை இதுவரையில் யாரும் சொன்னதில்லை, நாம் சொல்கிறோம். நாளை முதல் மேஷ லக்னம் துவங்குகிறது. மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பெயர்ச்சி இந்த வருடம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாளைய பதிவில் நாம் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.